பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் சென்னை செம்பியன் பகுதியில் உள்ள பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ள நிலையில் அங்கு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் வினோத்குமார். வினோத்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று இரவு சுமார் 7:30 மணி அளவில் செம்பியம் பகுதியில் மர்ம நபர்களால் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் அவரது பிரேதமானது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை உடற்கூறு ஆய்வகத்தில் வைக்கப்பட்டு இன்று காலை 7:55 மணி அளவில் அவரது உடல் பிரேத பரிசோதனையானது தொடர்ந்து நடத்தப்பட்டு 1 மணி நேரத்திற்கு பிறகு இந்த பிரேத பரிசோதனை நடத்தி முடிக்கப்பட்டது. இந்நிலையில் அவரது பிரேதமானது பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்த நிலையில் சென்னை செம்பியம் பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளி மைதானத்தில், அதாவது பந்தர் கார்டன் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை உடற்கூறு ஆய்வகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய அவரது உடலுக்கு பதப்படுத்தும் பணியானதும் இன்னும் சற்று நேரத்தில் துவக்கப்பட்டு அடுத்த 2 மணி நேரத்தில் அந்த பதப்படுத்தும் பணியானது முடிக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலியமாக பந்தர் கார்டன் பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளி மைதானத்திற்கு பொதுமக்களின் அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்பட உள்ளது. இதற்காக காவல்துறையினர் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய நிலையில் இந்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்குமார்.